வணக்கம். மகாலயபட்சத்தில் செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவையும் பற்றி தெரிந்து கொள்வோம். அமாவாசை 3 அமாவாசை முக்கியமானது. அவை ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை ரொம்பவும் விசேஷமானது. ஒவ்வொரு ஆண்டும் 15 நாட்கள் மகாலயபட்சம் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். மகாலயபட்சத்தில் தவிர்க்க வேண்டியவை. மகாலயபட்சத்தை கடைபிடிப்பதன் மூலம் வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்து முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. முடி வெட்டக்கூடாது. மகாலயபட்சத்தில் 15 நாட்கள் முன்னோர்களுக்கு உணவளித்து விரதம் இருப்பவர்கள் முடி வெட்டக்கூடாது. அதோடு நகங்களையும் வெட்டக்கூடாது. எப்படி சமைப்பது? மகாலயபட்சத்தில் விரதம் இருப்பவர்கள் மாலைக்குள் சமைத்து முன்னோர்களுக்கு படைத்துவிட வேண்டும். சுப நிகழ்ச்சிகள். மகாலயபட்சம் நாட்களில் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் நிகழ்வும் நடத்தப்படக்கூடாது. மகாலயபட்சத்தில் செய்ய வேண்டியவை. மகாலயபட்சம் காலங்களில் தினமும் குளிக்க வேண்டும். தினமும் விளக்கு ஏற்ற வேண்டும். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.